Hi, this is Ramesh Kumar from Uni Technologies. ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யார் வெறும் ஜாவா பேக் அண்ட் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கேன், பைத்தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி வேறு இடத்துல இல்லை செல்ஃப் லேர்ன் பண்ணவங்களோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா டியூட்டோரியலில் படிச்சுட்டு அது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நம்மக்கிட்ட என்கொயரிக்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்மக்கிட்ட டைரெக்டாக வர்றவங்கக்கிட்ட நம்ம டிஃபால்ட்டாக ஒரு எவாலுவேஷன் நடத்துவோம். ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்கள ஃபஸ்ட்டு நான் இன்டர்வியூக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் எவாலுவேஷன் பண்ணுவோம். அந்த எவாலுவேஷனில் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்போம். ஸோ வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் ஆப்ஜெக்ட், கீவேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான் கேட்போம். பட் 95% வந்து யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி என்னோட கிட் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கேன், நானே கம்ப்ளீட்டாக ஒரு ஓன் வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது போதாது. இப்போ ஒரு என்னென்னா நம்ம ஈஸியாக ஒரு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்னால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். பட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாமல், ஒரு பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் என்னால் கம்ப்ளீட்டாக ஒரு கட்டடத்தை கட்டிட முடியாது. இல்லை பேஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமில் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ப்ரோக்ராம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன லாங்குவேஜாக இருக்கட்டும், நீங்கள் ஜாவா, பைத்தான், .NET எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு அதோடைய சின்டாக்ஸ் கிளியராக கற்றுப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் படிக்கணும்னா இந்த சின்டாக்ஸை நான் ஃபாலோ பண்ணணும், இந்த ப்ரோக்ராமிங் படிக்கணும் இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், சின்டாக்ஸை கரெக்டாக கற்றுப்போம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் ஒரு பில்ட்இன் டைப்பாக வச்சுருக்காங்க. ஸோ பில்ட்இன் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா, கீவேர்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாவா பேஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஜாவாவில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஃப்ரீ டிஃபைன் பில்ட்இன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைப்பை உங்களால் கிளாஸ் நேமாவோ இல்லை மெத்தட் நேமாவோ இல்லை வேரியபிள் நேமாவோ யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரீ டிஃபைன்ட் ரிசர்வ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த இடத்துலலாம் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துலலாம் ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது உங்களுடைய நேம். இப்போ நீ உங்கள் நேமை கிளாஸ் நேமாக வைக்கலாம், மெத்தட் நேமாக வைக்கலாம், வேரியபிள் நேமாக வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, இது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னாலே ஒரு 50% ஆஃப் கோடு உங்களுக்கு புரிஞ்சிடும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணுறப்ப எதெல்லாம் பில்ட்இன் டைப்பாக இருக்குது, எதெல்லாம் யூசர் டிஃபைன் டைப்பாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸ்ன்னு சொன்னேன். தேர்ட் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமிங் போனாலும் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஜாவா ஆர் பைத்தான் ஆர் C# .NET சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதில் வந்து கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது தெரியாமலே எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஃபால்ட்டாக வருவாங்க. ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, இதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுவீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நான் வந்து எனக்கு சின்டாக்ஸ் தெளிவாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எது பில்ட்இன் டைப், எது கீவேர்ட்ஸ், எது ஐடென்டிஃபைஸ்ன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய அந்த கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதே வந்து ஒரு டேட்டாவை டீல் பண்ணுறதுக்காக தான். ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. எல்லா சாஃப்ட்வேருமே ஏதாவது ஒரு டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஒரு டேட்டாவை எஃபிஷியண்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி எஃபிஷியண்டாக ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, அரே கான்செப்ட் படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ் கான்செப்ட் படிப்பீங்க. இப்போ ஜாவா போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ், ஹேஷ் மேப், அரே லிஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரீ டிஃபைன் ஒரு கலெக்ஷன் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இதுவே பைத்தான் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா லிஸ்ட்டு, செட்டு, டியூபிள், டிக்ஷனரி, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் படிக்கிறதுலேருந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க் வேணாலும், எந்த அட்வான்ஸ் கான்செப்ட் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ என்கிட்ட வர்ற என்கொயரியில் வர்றவங்க எனக்கு இது மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு வந்தாலே போதும், நான் உங்களை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணி விட்டுருவேன். மினிமம் ஒரு 3 lakhsலேருந்து ஒரு 5 lakhs என்னால் ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி ஒரு GitHub அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் ஒரு ப்ராடக்ட் டெப்ளாய் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஒரு ஃப்ரெஷராக ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குது, இதை மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த நான் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் எப்படி படிக்கணும், எந்த இடத்துல போய் படித்தா இன்னும் பெட்டராக படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை
தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேபி டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் ஓகே, என்கிட்ட என்கொயரி பண்ணாலும் ஓகே, இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பிங்க் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு நான் கால் பேக் பண்ணுறேன். தேங்க்யூ.